கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு பாருங்கள், ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும், 6 வயசு பொண்ணு, 2 பேரும் கடைக்கு போகிறாங்க. ஒரு மாலுக்கு பர்ச்சேஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா ஹெவி ரெயின், பயங்கர மழை, சோன்னு பெய்யுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு. இதனால் இவங்க வெளியே போக முடியல. எல்லோரும் நிறையா பேர் இருக்கிறாங்க, க்ரௌடாக இருக்குது அந்த இடம். எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, மழை நிற்குமான்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ சடனாக இந்த பொண்ணு சொல்கிறா, 6 வயசு பொண்ணு சொல்கிறா, ஆமாம் நம்ம இந்த மழையில் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மழையில் போகலாமா? வேண்டாமா, நம்ம நனைஞ்சிருவோம், நம்ம நனைஞ்சிருவோம், அதனால் போக வேண்டாம், மழை நிற்கட்டும், அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லைம்மா நம்ம நடந்து போவோம், மழையில் போவோம், நம்ம நினைய மாட்டோம்னு சொல்கிறான். நினைய மாட்டோமா? ஆமாம்மா, நம்ம நினைய மாட்டோம். என்னம்மா சொல்கிற? எல்லோரும் பார்க்குறாங்க, சில்லியாக பேசாத, முட்டாள்தனமாக பேசாத அப்படின்னு சொல்லி குழந்தைய அதட்டுறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, அம்மா காலையில் தான் நீங்கள் சொன்னீங்க. காலையில் நான் எங்கே சொன்னேன்? மழையில் நடந்து போனால் நினைய மாட்டேன்னு நான் சொன்னேன்னான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நீங்கள் சொன்னீங்களே அப்பாட்ட சொல்லும் பொழுது, இந்த கேன்சர் வழியாக நம்ம கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறாரு உங்களை, கர்த்தர் நம்மை எல்லா வழிகளிலும் நம்ம நடத்தி கொண்டு செல்வார் என்று நீங்கள் சொன்னீங்களம்மா. அதனால் இந்த மலையில் நம்ம நடந்து போகலாமே, அது வழியாக நம்ம நடத்திட்டு போக மாட்டாரா ஆண்டவர்னு கேட்குறா. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபெய்த்து, மலையில் நடந்து போகலாம், நம்ம நினைய மாட்டோம் என்று சொல்லி அந்த பெண்ணுக்குள்ளே காலையில் தன் கணவர்கிட்ட சொன்ன காரியத்தை, அதாவது தன்னுடைய அப்பா கிட்ட சொன்ன காரியத்தை அவள் தன்னுடைய தாயாருக்கு நினைவு கூறுகிறாள், நினைவுபடுத்துகிறாள். அப்பா சுற்றி இருக்கிறவங்க பார்த்தாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த அம்மாவுக்கு. சரி வாமான்னு அந்த பாப்பா கையை பிடிச்சிட்டு விடு நடந்து போயிட்டாங்க. மலையில் அந்த பர்ச்சேஸ் பண்ண அந்த பேக்கெல்லாம் எடுத்து தலையில் வச்சுட்டு நினையாமல் இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே நடந்து போகிறாங்க. நினைஞ்சிட்டு தான் போகிறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க வெளியில் நடக்கிறதுக்கு முன்னால், என்னன்னா, நாம் நினைக்கிறது நல்லது, ஏன்னா நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவையாக இருக்கிறது, நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த மலையில் நனைந்து கொண்டு போனார்கள். சுத்திகரிப்பு என்ன? சுத்திகரிப்பு ஃபெய்த்து இல்லை, அந்த பொண்ணுக்கு இருந்த ஃபெய்த்து. அப்போ அந்த கடையில் நின்றுட்டவங்களாம் சொன்னாங்க, எவ்வளோ அருமையான விசுவாசம் அந்த பாப்பாவுக்கு, இல்லை சிறு வயசுலேயே அந்த விசுவாசத்தை அங்கே நர்ச்சர் பண்ணணும், அதை நர்ச்சர் பண்ணியை வளர்த்து எடுக்கணும் குழந்தைய. சொன்னாமத்திற்கு போதாது, அதற்கு வழிவகை நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, விசுவாசம், இந்த குழந்தைக்கு இருந்த விசுவாசம். அந்த தாயார் அதை கேட்டு, இது சில்லித்தனமாக இருந்தால் கூட அவர்கள் மலையில் நினைந்து கொண்டு போனார்களாம். சரி, அது ஒரு இலிஸ்ட்ரேஷன். இன்றைக்கு சங்கீத பகுதியை நாம் என்ன வாசிக்கிறோம்? 16வது சங்கீதம் 1வது வசனம், தேவனே என்னை காப்பாற்றும். தாவீது சொல்றான், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் என்று தாவீது சொல்கிறான். அவரை நம்பித்தான் அநேக வெற்றிகளை பெற்றாங்க. கோலியாத்தை வீழ்த்தினதும் நம்பிக்கையின் மூலமாக தான். சரி, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். என் செல்வம் உனக்கு தேவையில்லை, பூமியுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். பிரியம் வைத்திருக்கிற அந்த பரிசுத்தவான்களுக்கு தேவையாயிருக்கிறது. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அந்நிய தேவர்கள், நம்ம நினைக்கிறோம் அந்நிய தேவனை விக்கிரகம் அது அப்படியெல்லாம் நினைக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அவர்கள் தேவன் அவர்கள் வயிறுன்னு ஒரு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ விக்கிரகம் மாத்திரம் அல்ல, விக்கிரகம் மாத்திரமல்ல, பண ஆசை,
எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. அது ஒரு விக்கிரகம் மாற்றிக் கொள்கிறோம். யார் மேலெல்லாம் தேவனை விட்டு யார் மேலெல்லாம் பிரிய வைத்திருக்கிறோமோ அது எல்லாம் நமக்கு விக்கிரமாக மாறிவிடும். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவருக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். இரத்தபான பலிகளை செலுத்துகிறாங்க. கோழி வெட்டுறது, ஆடு வெட்டுறது, இனி ஒரு பலி தேவையில்லை. ஏன்னா அவரே பலியானார் நமக்காக. தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவர். அது ஒரு பலி போதும், வேற பலி தேவையில்லை. நான் அதில் பங்கு பெற மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடத்துல தான் கர்த்தர் எனக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கிறாராம். ஆலோசனை தந்து கர்த்தரை துதிப்பேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ரா காலங்களிலும் என் உள்ள துரியங்கள் என்னை உணர்த்தும். நாங்கள் தூங்கிட்டு இருந்தா கூட என்னுடைய கான்சியன்ஸ், என்னுடைய மனசாட்சி அல்லது என் இருதயம் விழித்திருக்குமா? நான் உறக்கத்தில் தான் இருக்கிறேன், ஆனாலும் என் உள்ளந்திரியங்கள் விழித்திருக்கும். நான் உறங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சாத்தான் என்னை மோசம் போக்க முடியாது. மோசம் போக்க முடியாது. உள்ளந்திரியங்கள் விழித்திருக்குமா? என் உள்ளந்திரியம் விழித்திருக்கும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இதே வசனம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 25, 24, 25 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இதே ஒரு வசனம் இருக்கு. கர்த்தரை எப்பொழுது முன்பாக வைத்திருக்கிறேன், வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னதாக அங்கு வசனம் இருக்கிறது. ஆகையால் அப்போ கர்த்தர் எப்பொழுது முன்பாக வைத்திருக்கிறோமா, இல்லை வேற என்ன முன்னால் வச்சு இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம், இப்படி 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 இப்படின்ட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கிறோமா? யாரை முன்னால் வச்சிருக்கிறோம்? பிக் ஸ்க்ரீனு, ஸ்மால் ஸ்க்ரீனு, சில்வர் ஸ்க்ரீனு, தியேட்டர் ஸ்க்ரீனு, வீட்டிலே ஹோம் தியேட்டர்னு வச்சுக்கிறாங்க. நீங்கள் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அப்பொழுதுதான் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக, அவன் சொல்கிறான், அந்தி சந்தி மத்தியான வேளைகளை கர்த்தரை நான் துதிப்பேன். ஆகையால் என் இருதயம் பூரித்தது. வலது வாசத்தில் இருக்கிறவன என் பூரித்தது. என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என்னுடைய மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, பற்றுதல். தேவனே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுங்க, என்னை காப்பாற்றும். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். பாதாளத்தில் விடமாட்டீங்க. உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவட்டீர். நான் அழிந்து போகிறத நீ விரும்புகிறது இல்லை. உம்முடைய பரிசுத்தவான் நான், நீர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். உம்முடைய உத்தமத்து நிமித்தம் என்னை உத்தமனாக்கி இருக்கிறீர். என்னுடைய அழிவை காண நீர் விரும்ப மாட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஜீவ மார்க்கம். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி கடைசி வசனம் முடிகிறது. அதுபடினாலே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை, தேவன் என்னை காப்பாற்றுவார், அவருடைய நாமத்திலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இருக்கிறேன். என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல் காணிக்கை சலித்து போனேன்னு சொல்கிறார் ஏசாயால. அதனால அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, நமக்கு தான் அவர் தேவை. விசுவாசத்தோடு தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். உடைய நாமத்தின் மீது, உடைய ரத்தத்தின் மீது, உடைய வார்த்தையின் மீது நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கை அது ஒரு பொழுதும் வீண் போகாது. ஆண்டவரே, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது வாசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் எங்களை காப்பாற்றும், எங்களை
ஆண்டவரே, இதோ கர்த்தாவே உம்முடைய நாமத்திற்குள்ளாக நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.